தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் உள்ள அதில் 2-3 காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை குறித்து மாத்திரம் நாம் இன்னைக்கு மாலை வேளையிலே பார்க்க போகிறோம். அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் என்பதை குறித்து மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்து அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 10 கொம்புகள் அப்படின்னா என்ன, ஏன் நம்ம இதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 10 கொம்புகளுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம், ஒரு ஒத்துமை இருக்கிறது, அல்லது நமக்கு அவர்களுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உலகத்துல அநேக அடையாளங்கள் உண்டு. இந்த வருகை குறித்து நாம் ஏன் தியானிக்கிறோம், நாம் ஏன் அதை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம் என்று சொன்னால், எப்படி நோவாவின் காலத்துல நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு இருக்கு. ஏன் பிரசங்கித்தான் அப்படின்னா, அந்த பேழை முடிவடைந்த பிறகு, கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில் ஒரு மிகப்பெரியதான ஜலப்பிரளயம் வரும், பூமியானது மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்று வேதம் சொல்லுது. அதற்காக தான் அந்த பேழை கட்டப்பட்டது, ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போதும் நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே எல்லா காரியமும் நடக்கும் என்று மத்திய 24:37 இருக்கு. அப்போ இப்பொழுது இந்த பேழைக்குள்ள சபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். இந்த சபையின் காலம் முடிவடைந்தவுடன் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது முடிந்தவுடன் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற பிறகு இந்த பூமியிலே மிகப்பெரியதான அழிவுகள் தோன்றும், மிகப்பெரியதான ஒரு உபத்திரவ காலமும் அதை ஒட்டி மிகப்பெரிய அழிவும் வரும். வருகிற நாட்களிலே நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். அப்பொழுது அந்த பேழையினுடைய எப்படி உள்ளே போனவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள், வெளியே இருந்தவர்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி வருகைக்கு பின்னால் கைவிடப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறார்கள். இந்த சம்பவத்தை தான் நாம் வருகை என்று சொல்லுகிறோம். உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி வரப்போகிறார், மீட்கும்படி வரப்போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை, அதுக்காகத்தான் இது நடக்குது. ஆனால் அந்த வருகை குறித்து பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ஆயத்தப்படுகிறோம், எந்த அளவுக்கு வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் நிர்விசாரமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் எப்படி இருந்தார்களா, உணராதிருந்தார்கள். அந்த இடத்துல தான் நாம இப்ப இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ற குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு திரும்பி வருவார் என்பதுல தான் பிரச்சனையே இருக்கு. என்னன்னா, வருவார் என்பது இன்னைக்கு உபதேசமா மட்டும்தான் இருக்கு. வருவார் என்பது ஒரு உபதேசம் மட்டுமா இருக்கு. வருவார் என்பது நம்ம காலத்துல நடக்க போற ஒரு சம்பவம் என்று நமக்கு தெரியாது. அப்படி நம்ம நினைச்சோம்னா அதுக்கான ஒரு ஆயத்தத்தை நம்ம செய்வோம். இன்னைக்கு சபைகள் போகிற போக்கு, விசுவாசிகள் போகிற போக்கு அப்படி அல்ல. அது எப்படி இருக்குன்னா, இயேசு வரமாட்டாருங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா அப்படி சொல்ல முடியாது. அதனால அவங்க வாயால வராரு வராருன்னு சொல்லிக்கிட்டு, இயேசு சொல்ற மாதிரி அவர்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ அவனுக்கு தூரமாய் இருக்கிறது. அதே தான் இயேசு வராரு வாயில சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா இருதயம் வருகைக்கு தூரமாய் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் என்று இயேசு நினைக்கிறார். இயேசு வேதத்துல சொல்றார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல். அப்ப இயேசு தாமதமாவார் என்பது நமக்கு வேதத்தில் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இந்த தாமதமாகும் போது நமக்கு ஏன் நிர்விசாரம் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆகி போச்சு, இனிமேட்டு இயேசு வரமாட்டார். அப்போ அதுக்குத்தான் நாம சோர்ந்து போக கூடாது என்பதற்காக நிறைய அடையாளங்களை இயேசு வேதத்திலே சொல்லி வச்சிருக்கிறார். மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்கள் வேதத்துல உண்டு. அதுல ஒரு அடையாளத்தை தான் நாம இப்ப வாசிச்சோம், அந்த 10 கொம்புகள் என்று சொல்லக்கூடியதான ஒரு அடையாளம். இது என்ன அடையாளம்? இந்த 10 கொம்புகளை குறித்து என்ன அடையாளம்னா, நாம வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியானது 7 ஆண்டு காலம் உபத்திரவத்துக்குள்ளே போக போகிறது. அதை நாம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். இந்த உபத்திரவ காலத்தினுடைய முடிவிலே மிகப்பெரிய பேரழிவு வரும். இந்த உபத்திரவ காலத்தை இந்த பூமியில் இருந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செய்ய போகிறார். வேதம் அவனை அந்தி கிறிஸ்து என்று சொல்லி 1 யோவான் 2:18 சொல்லுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த சர்வாதிகாரி தான் கடைசி ராஜா, பூமிக்கு வரப்போகிறதான மிகப்பெரிய கடைசி ராஜா. அவனுக்கு பிறகு பூமியானது ஒரு அழிவை சந்தித்து இதே பூமியில இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வரும். இதுதான் பைபிளுடைய டைம் லைன். அப்ப இந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடி நாம
அடையாளங்கள். இந்த ராஜா நம்ம எது காத்திருக்கோம்னா, இந்த ராஜாவுடைய ஆளுகைக்கு முன்னாடி, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முன்னாடி தான், உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தான் சபையை எடுத்துக்கொள்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபைக்கு அந்த ராஜா வருகிறான், உபத்திரவ காலம் வருகிறது என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், அந்த ராஜாவை வரவேற்பதற்கு ஒரு 10 பேர் முன்பதாக வருவார்கள். அவர்கள் வந்து என்ன செய்வார்களாம், அந்த ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய வல்லமை பெருகும். 7:24 வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து. சொல்லுகிறது, பின்னாடி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பதாக 10 பேர் பூமியில் இருந்து எழும்புவார்கள். இதே ராஜாக்களை குறித்து இந்த 10 கொம்புகள் என்னவென்று சொன்னால், அதில் எழும்பும் 10 ராஜாக்கள் இருக்கிறது. இதே காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இதே காரியம்தான் வெளிப்படுத்தல் 17:12 இருக்கிறது. இந்த 10 கொம்புகள் தான் அந்த 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்கள் யார் என்று சொன்னால், அந்த வரப்போகிற சர்வாதிகாரிக்கு முன்பதாக எழும்பி வருவார்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தெளிவாக இருக்கிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே ஒப்படைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த 10 பேர் முன்பதாக வந்து வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் காத்திருந்து அந்த வரப்போகிற சர்வாதிகாரி கையிலே ஒப்படைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:6-7. வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்படியானால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி, அவனை பற்றின ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டுமானால் ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை நீக்கப்பட வேண்டும். அந்த தடை நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான். கொஞ்சம் கவனிங்க, இதை கவனிச்சாதான் உங்களுக்கு அடுத்த செய்தி புரியும். இந்த தடை என்பதுதான் சபையும் பரிசுத்த ஆவியானவரும். இந்த தடை நீக்கப்படும் போது, சபையும் பரிசுத்த ஆவியானவரும் நீக்கப்படும் போது, இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான். அக்கிரமத்தின் ரகசியம் வெளியரங்கமாகும், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, இந்த 10 பேர் அவனுக்கு முன்பாக வருவார்கள். வந்து வழியை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வல்லமை அதிகாரத்தை பெற்று அவன் கையிலே ஒப்படைப்பார்கள். நமக்கு என்ன சொல்லுது? நாம நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 10 பேர் எப்ப வருவாங்கன்னா, கடைசி காலத்துல தான் அவர்கள் வருவார்கள். வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவன் கையில ஒப்படைப்பாங்க. அவன் கையில ஒப்படைப்பதற்கு முன்பதாக சபை நீக்கப்படும். சபை நீக்கப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான். இந்த 10 பேருடைய காலமும் சபையினுடைய முடிவு காலமும் ஒரே காலம். இவங்க வந்து ரெடி பண்ணி அவங்க ஒப்படைக்கிற போது, ஒப்படைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்வேன் என்று 2 தெசலோனிக்கேயர் 6:7 சொல்றார். அப்ப நமக்கு ஒரு அடையாளத்துல ஒண்ணு என்னன்னா, இந்த 10 பேர் நமக்கான ஒரு அடையாளம். இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த சர்வாதிகாரி வரப்போறான்னு அர்த்தம். அந்த சர்வாதிகாரி வரப்போறானா, அதற்கு முன்பதாக உங்களை என்னை மீட்க இயேசு வருவார்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நமக்கு இது ஒரு அடையாளம். அப்ப இந்த 10 பேர் நமக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்படும் பொழுது, இந்த 10 பேர் வந்து விட்டார்களா, இவர்கள் தான் நமக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான அடையாளம். அதனாலதான் தானியேல் அதை பார்த்து சொல்றாரு, அந்த 10 கொம்புகளை குறித்து நான் அறிய ஆவலாய் இருந்தேன். ஏன்னா அவங்க தான் கடைசி சிம்டம். அந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா கடைசி ராஜா பூமியில வந்துருவான். இப்ப இந்த 10 பேர் யார்? வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுது, கடைசி காலத்துல இந்த 10 பேர் எழும்பி என்ன செய்வார்களாம்? நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் நூற்றாண்டுல கிபி 96ல யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் வேதம் சொல்லுது, அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் கடைசியாய் தான் ராஜ்யம் பெற்றுக் கொள்வார்கள். இவங்க யார், எப்பொழுது ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டார்கள், இவர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இவங்களை பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு 2ஆம் உலக யுத்தம் வந்து மிகப்பெரியதான பேரழிவை பூமியில ஏற்படுத்தியது. இந்த 2ஆம் உலக யுத்தம் முடிந்த உடனே
வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு பிரதமர் இருந்தார். அவர் தான் நான் எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்தவர். அவர் காலத்துல தான் பெரும்பான்மையான நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன செய்தார்னா, முதலாம் உலக யுத்தத்திற்கும் ஐரோப்பா நாடுகள் தான் காரணம். ஐரோப்பா நாடுகளுக்குள்ள ஏற்பட்டதான யுத்தம், உதாரணமா ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு பகை முதலாம் உலக யுத்தமாக மாறியது. ஆஸ்திரியா தேசத்து இளவரசரை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமானவன் சுட்டு கொன்ற உடனே அது உலக யுத்தமாக மாறியது. அதே மாதிரி இரண்டாம் உலக யுத்தம் ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும் தனிப்பட்ட ஒரு எல்லை பிரச்சனை, அது ஆரம்பித்து இரண்டாம் உலக யுத்தமாக மாறியது. உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் நினைச்சாரு, இனிமேட்டு ஒரு உலக யுத்தம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது குறிப்பா எங்கிருந்து வரக்கூடாது, ஐரோப்பாக்குள்ள இருந்து வரக்கூடாது. எனவே நாம என்ன செய்யணும், இந்த யுத்தம் வராம இருக்கிறதுக்கு ஐரோப்பியர்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். அத்தனை பேரும் நண்பர்களா மாறணும், ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழக்கூடாது. அப்படி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கணும்னு சொல்லி 1949 ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார். அந்த கூட்டமைப்புக்கு பேரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேரு, EEC அப்படின்னு சொல்லுவாங்க. 6 நாடுகளோடு ஆரம்பித்து 1950 9 நாடுகளாக மாறி 1952 அது 10 நாடுகளாக மாறியது. 10 நாடுகளாக மாறின உடனே இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இனிமேட்டு இந்த 10 நாடுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படாது, 10 நாடுகள் தான். ஆனால் இதோட எங்களோட சேர்ந்து கொள்ளுகிற, ஏன்னா ஐரோப்பாக்குள்ளேயே 28 நாடுக்கு மேல இருக்கு, இனிமேட்டு எங்களோட சேர்ந்து கொள்ள விரும்புறவங்க எல்லாருமே சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த கோர் மெம்பர் 10 நாட்டு கூட்டமைப்புல வர முடியாது, எங்களுக்கு கீழே அவங்க இருக்கலாம். நாங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி, வீட்டோ பவர்னு நம்ம நேட்டோ நாடுகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி 10 நாடுகள். இனி எங்களோடு வருகிறவர்கள் எல்லாருமே சேர்ந்து கொள்ளலாம். நாங்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதா இருந்தால் நாங்கள் எல்லாருமே என்ன செய்வோம், சேர்த்துக் கொள்வோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த அறிக்கை வெளியிட்ட உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்டாங்க, நீங்க பைபிள்ல சொல்லி இருக்கிற கடைசி 10 நாடுகள் ராஜாக்கள் நீங்க தானா, நீங்க பைபிள்ல சொன்ன மாதிரியே வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், பைபிள்ல சொல்லி இருக்கிறவங்க உலகத்தை பிடிக்கிற ராஜாக்கள், நாங்கள் சண்டை வரக்கூடாது என்று சேர்ந்து இருக்கிற நண்பர்கள். we are friends, we are business partners, நாங்கள் வியாபார நண்பர்கள், நாங்க சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்ந்திருக்கிறோம். அதனால எங்களை நீங்க அவங்களோட கூட என்ன செய்யாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. இது ஒரு வியாபார கூட்டமைப்பு மட்டுமே, எக்கனாமிக்கல் கமிட்டி, இது ஒரு பொருளாதார கூட்டமைப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இந்த கூட்டமைப்புடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 10 நாடுகள் யார், இவங்களுக்கு என்ன பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 5ஆம் நூற்றாண்டுல 6ஆம் நூற்றாண்டுல ரோம சாம்ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆனது, பார்ப்பரசர் தலைமையில ஸ்தாபிக்கப்பட்டது. சீசர்கள் காலம் போய் பார்ப்பரசர் காலம் வந்தது. 538 பார்ப்பரசர் தலைமையில ரோம சாம்ராஜ்யம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது ரோம சாம்ராஜ்யத்துல 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் அந்த 10 நாடுகள், பார்ப்பரசர் தலைமையில உருவாக்கப்பட்ட 10 நாடுகள். ஏன்னு சொன்னா, பார்ப்பரசர் ஒரு மத தலைவராக இருந்தார், அவர் உலகத்தை ஆளுகை செய்யணும். அதே நேரத்தில் தனக்கு கீழே 10 ராஜாக்களை வச்சு கொண்டார். அன்னைக்கு இருந்த அந்த 10 நாடுகளுடைய பேர் இங்க இருக்கு, இது அன்னைக்கு உள்ள மேப். அலமனிஸ், விசிகோத், பிரான்ஸ், சுவஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹெருலிஸ், ஆஸ்ட்ரோகோத் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகளை கொண்டு ஆளுகை செய்யப்பட்டது. இந்த 10 நாடுகள் தான் ஆளுகை செய்து கொண்டு பார்ப்பரசருக்கு கீழே இந்த 10 ராஜாக்கள் இருந்தார்கள். இது 10 நாடுகளுடைய பேரு. இவங்களுக்கு பார்ப்பரசர் தலைவராக இருந்தார். அந்த பார்ப்பரசருடைய ஆளுகைக்குள்ள தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 1200 வருஷம் இந்த ஆட்சி நடந்துச்சு. அடுத்தடுத்த பார்ப்பரசர்கள் எல்லாம் நடந்துகிட்டே வந்தாங்க. ஆனால் 1798 நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடியதான பிரெஞ்சு தேசத்து புரட்சியாளர் என்ன பண்ணாரு, உலகத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில உலகத்தை பிடிக்க புறப்பட்டார். அலெக்சாண்டர் மாதிரி அவரும் புறப்பட்டார். புறப்பட்ட போது அவருக்கு பெரிய தடை யாருன்னா பார்ப்பரசர். காரணம், பார்ப்பரசருக்கு எத்தனை நாடு இருக்குது, 10 நாடு. அதுல ஒண்ணுதான் அந்த பிரான்ஸ். அந்த பிரான்ஸ்ல தான் நெப்போலியன் இருந்தார். இப்ப நெப்போலியனுக்கு இந்த பூமியை பிடிக்கணும்னு ஒரு ஆசை, அவருக்கு மகா அலெக்சாண்டர் மாதிரி ஆகணும்னு ஒரு மகா பெரிய ஆசை. அப்ப அவர் வேற வழி இல்லாம என்ன பண்ணாரு, பார்ப்பரசரை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டா தான், பார்ப்பரசரை ஜெயிச்சா தான் இந்த நாடுகள் எல்லாம் பிடிக்க முடியும் அப்படிங்கறதான ஒரு முடிவு வந்த உடனே
அவர் 1798 பார்ப்பரசரை பிடிச்சு ஜெயில போட்டார். இது ஹிஸ்டரி, நீங்க போய் படிச்சு கொள்ளலாம், சரித்திரத்தில் இருக்கு. வேதத்தில் இது எங்க இருக்குன்னா 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 வசனங்கள்ல இருக்கு. வெளிப்படுத்தல் 13, 1, 2, 3ல ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. மிருகம் என்பது, நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இப்ப வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. மிருகம் என்பது தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி மிருகம் என்பது ஒரு ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அப்ப சொன்னபடியே பார்ப்பரசர் சாம்ராஜ்யம் எழும்பி வந்தது. 10 நாடுகள் கூட்டமைப்பு, 10 கொம்புகள் அவரோடு கூட இருந்தது. ஆனா நெப்போலியனுக்கு பிறகு அந்த 10 நாடுகளும் தனித்தனியா போயிருச்சு. ஆனா பைபிள் படி கடைசியா இந்த சர்வாதிகாரி வர்றதுக்கு முன்னாடி இந்த 10 பேரும் ஒன்னா சேரணும். அதே 10 பேர் ஒன்னா சேரணும், சேர்ந்துதான் அந்த சர்வாதிகாரியை வரவேற்கணும். ஆச்சரியப்படத்தக்க விதமா 1951-52ல வின்ஸ்டன் சர்ச்சில் உருவாக்கின கூட்டமைப்பு, யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கூட்டமைப்பு, 10 நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா 1798ல நெப்போலியன் பார்ப்பரசரை பிடிக்கும் போது எந்த 10 நாடுகள் பார்ப்பரசர்கிட்ட இருந்துச்சோ அதே 10 நாடுகள். நீங்க ஹிஸ்டரியில போய் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். the same 10 countries. அலமனிஸ் என்பது ஜெர்மனி, விசிகோத் என்பது ஸ்பெயின், அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் என்பது பிரான்ஸ், சுவஸ் என்பது போர்ச்சுகல், பர்கண்டியன் என்பது சுவிட்சர்லாந்து, ஆங்கிலோ சாக்சன் என்பது இங்கிலாந்து, லாம்பர்ட்ஸ் என்பது இத்தாலி, ஆஸ்ட்ரோகோத், வேண்டல், ஹெரோலிஸ் அதுக்கு பதிலா பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகள். Perfect the same 10 countries. 1798க்கு பிறகு 1951-52ல அவங்க ஜாயின் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னபடியே கரெக்டா அந்த 10 பேர் ஜாயின் பண்ணாங்க. வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு இது தெரியுமா தெரியாதான்னா என்ன கேட்டா இது எல்லாமே அவர்களுக்கு தெரிந்ததுதான். இந்த ஹிஸ்டரி எல்லாமே அவர்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் கர்த்தர் மீண்டுமாக அந்த 10 பேரை ஒன்றாக இணைத்தார். 1951ல கர்த்தர் சொன்னபடி அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, இவங்க தான் அந்த 10 நாடுகள். கர்த்தர் சொன்னபடியே ஒன்றாக கூடினார்கள். ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று அதுக்கு முதலாவது பெயர். அதற்கு இப்போ என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூரோப்பியன் யூனியன் பேரு. இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்புல 28 நாடுகள் இருக்கு. இப்ப 29 இருக்குதுன்னு நினைக்கிறேன், உக்ரைனையும் சேர்த்து இருக்கிறாங்க. 28-29 நாடுகள் இருக்குது. இந்த யூரோப்பியன் கூட்டமைப்புல 28-29 இருக்குதே, நீங்க 10 நாடுகள்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களிலே, நீர் இரும்பை களிமண்ணோடு கூட கலந்ததாக கண்டீரே, இவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் இருக்கு. இந்த 10 நாடுகள் மற்ற நாடுகளோடு கூட இணைந்து கொள்ளுமாம், ஆனால் அவர்களை விட்டு இவர்கள் கொஞ்சம் தள்ளியே இருப்பார்களாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 10 நாடுகளுக்கு, ஐரோப்பியன் யூனியன்ல இந்த 10 நாடுகள் இருக்கு. இந்த 28 நாடுகள் இருக்கு. இந்த 28 நாடுகள்ல இந்த 10 நாடுகள் மட்டும் தனியா இருக்கும். அதுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, இவர்களுக்கு மாத்திரம் இந்த 10 நாடுகள், இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த 10 நாடுகள், இவர்களுக்கு மாத்திரம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன், WEU அப்படின்னு சொல்லி பேர். இப்போ ஒருவேளை நீங்க வலைத்தளத்துக்கு போய் இன்டர்நெட்ல போய் நீங்க போய் பார்க்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா போய் பாருங்க. WEU அப்படின்னு போடுங்க. நீங்க WEUன்னு போட்ட உடனே 10 நாடுகள் கூட்டமைப்பு வரும். கரெக்டா 10 நாடுகள் தான் இருக்கும். இந்த 10 நாடுகளோட ஹிஸ்டரியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1500 வருஷம் ஹிஸ்டரி இவங்களுக்கு இருக்கு. 1500 வருஷமா இந்த 10 நாடுகள் இணைந்து இருக்கிறாங்க. இவர்கள் தான் இப்பொழுது வரக்கூடிய 10 கொம்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. 1951ல இணைக்கப்பட்டு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டியாக இருந்து அதற்கு பிறகு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியனாக மாறி இருக்கிறார்கள். இவர்களுடைய தலைமைப்பிடம் தான் இது. ஆனா இவங்களுடைய ஒரிஜினல் வெளியே இருக்கிற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 28-29 நாடுகளாக இருப்பாங்க. இவங்களை ஆட்டு வைக்கிறது யாருன்னா இந்த 10 நாடுகள். இவர்கள் தான் அதுக்கு தலைமை பீடம். கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்திலே எழும்ப வேண்டிய 10 கொம்புகள் நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. 100%
கடைசி ராஜாக்கள் 10 ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க.